இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தது, அவர் இந்த பூமியில வாழ்ந்தது, அவர் நமக்காக மானிட அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு ஒரு ராஜாதி ராஜாவாக பரலோகத்தின் தெய்வம் சகல ஜனங்களுக்கும் வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பவும் விடுதலையும் கொடுக்கும்படியாக அவர் ஒரு தெய்வம். ஆனால் மனிதனாக இந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டு எடுக்க வேண்டும், பொல்லாத இருளிலிருந்து பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து அடிமைத்தனையான மரண பிடியிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக அவர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்து, ஏனென்றால் அவர் பரிசுத்தமான ஒரு தெய்வம். அவருடைய ரத்தம் தான் இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும். அப்பொழுது அவர் இந்த பூமியில வந்து தன்னுடைய பிள்ளைகளை சந்தித்து அவர் தன் பிள்ளைகளோடு கூட இடைபெற்று அநேக நல்ல காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்தார். உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாக. உனக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீ பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்லிக் கொடுத்தார். உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு நீ தீங்கு செய்யக்கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். இப்படி அநேக நன்மைகளை அவர் சொல்லிக் கொடுத்தார். அந்த நன்மையும் அந்த மகா பரிசுத்தமான அந்த தெய்வத்தினுடைய பிறப்பதான் நம்ம கிறிஸ்துமஸ் என்று இந்த நாட்களில் நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். இந்த கிறிஸ்துமஸ் அநேக ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை எடுத்து காமிக்கிறது. ஏனென்றால் தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எங்க இருந்தாலும் யாரா இருந்தாலும் உலகம் முழுவதும் டிசம்பர் என்று வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை இவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று நிறைய இடத்தில் இயேசுவினுடைய பிறப்பை தான் கிறிஸ்துமஸ் என்று நம்ம சொல்லி கொண்டாடுகிறோம். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த திருச்சபையா இருந்தாலும், எந்த தேசமா இருந்தாலும், நீங்கள் இந்த பண்டிகையை மிக அருமையாக செலிப்ரேட் பண்ணுங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, இயேசு உங்களுடைய இருதயத்தில் பிறந்த ஒரு தெய்வம், உங்கள் உள்ளத்துல உங்கள் இல்லத்துல வந்த ஒரு தெய்வம், உங்களுக்கு வாழ்வழிக்க வந்த தெய்வம். ஏனென்றால் அவருடைய பிறப்பை தான் நம்ம நற்செய்தியாக நம்ம சொல்லி அதை கொண்டாடுகிறோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அருமையான பிள்ளைகளே, நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்த தேவன், பயப்படாது இருங்கள் என்று சொன்ன ஒரு தேவன், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன தேவன். ஏனென்றால் அவர் நம்மளை ஆதரிக்கிறார், அவர் நம்மளை தேற்றி அரவணைத்து நடத்தி சொல்லுகிறார். அதுதான் சொன்னார், நீங்கள் பயப்படாது இருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பிரியமான ஒரு தெய்வம். இவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், யாரையும் அவர் வெறுக்கிறவர் கிடையாது, புறம்பாக தள்ளுகிறவரும் கிடையாது. அவர் எல்லாரையுமே தன்னுடைய மார்போடு அணைத்துக் கொண்டு ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் ஆசீர்வதிக்கவே இந்த பூமிக்கு வந்தார், உங்களை நடத்துவதற்கே இந்த பூமிக்கு வந்தார். அருமையான பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் நாளை நீங்கள் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்க. மற்றவர்களை நேசிங்க, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். ஏனென்றால் தெய்வம் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளோடு கூட இருக்கிறார். நம்மளை ரட்சிக்க வந்த ஒரு மகா பரிசுத்தமான ஒரு தெய்வம், அவர் தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், என்னுடைய திருச்சபை பிரைஸ் இமானுவேல் சத்தியாலம் திருச்சபை சார்பாகவும் நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you.